Hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் அன்னைக்கே போன traveling vlogலயே சொல்லியிருந்தேன். நாங்க வீக்லி ஒன்ஸ் ஒரு travel vlog போடுவோம்னு கண்டிப்பா போடுவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ மணி பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எந்திரச்சு பேசிட்டு இருக்கேன். இப்போ நாங்க கிணத்துக்கு போக போறோம். அதாவது ஏன்டா நான் ஒரே கிணறுங்கறனா இது எப்படி சொல்ல அது ஊருக்காக இருக்கிற கிணறு. இது அப்படி இல்லை. இது கிணத்துல எப்பயாவது தான் ஃபுல்லாகவே தண்ணி வரும். அதனால இந்த கிணத்துக்கு இன்னைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். யார் போகலான்னு பிளான் பண்ணி இருக்கோங்கிற இடம் யார் இருக்கா பக்கத்தில் அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ பெத்தும் நானும் மட்டும்தான் போக போகிறோம். அதனால பெத்து ஸ்ட்ரெயிட்டாக கிணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான். நான் அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மீதி விலாகை ஷூட் பண்ணலாம். பாய். சொல்லக்கூடாதோ? ஓகே, நம்ம கிணத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். எங்களால் உங்களுக்காக ஷூட் பண்ண முடிஞ்சது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தையும் நீங்கள் பொறுத்துக்கிறது தான் ஆகணும். என்னடா இவன் நைட்டு அதே இடத்துல நின்று பேசுகிற மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் அப்போ உள்ளே நின்று பேசுனேன், இப்போ வெளியே நின்று பேசுகிறேன். இப்போ என்னென்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். வர மணி 6:30 ஆயிடுச்சு சாயங்காலம். அது வரையும் நல்லா குளித்தோம். ஆனால் எங்களால் உங்களுக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியலன்னு தான் சொல்லணும். அங்கே நல்லா நேச்சரோட வியூஸ் எல்லாம் செம்மையாக கிடச்சிச்சு. ஆனால் என் மறுபடியும் நேச்சரு இந்த கிணறு குளம் அப்படி போட்டால் உங்களுக்கும் டென்ஷன் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் காலையிலே இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கிணத்தோட ஃபீச்சர்ஸு நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப நாள், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான், 10 20 கூடவே இருக்கும். அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தான் ரொம்ப கிணறுல தண்ணியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி படியே தொட்டதாக சரித்திரமே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம ஏன்டா அங்கங்கே பார்த்து பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. 6:30 ரொம்ப கொசுவாக இருக்குது. 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் 6:30 வந்துட்டு பெத்து இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க, நான் வீட்டுக்கு வேகமாக போகணுன்ட்டு போயிட்டான். அதனால் நான் ஒரே சட்டையை தான் போட்டிருக்கேன். ஏன்னா எவ்வளோதான் அவங்களும் துவைப்பாங்க அம்மா அப்பா வீட்டில். காலையில் போட்டு 5 மணிக்கு, ஆனால் நைட்டு போட்டு தூங்கினது வேறு இது. அதெல்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு விலகிட்டு இருக்கேன். சரி கைஸ், ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருந்திருக்காது. அந்த கிணறுக்காக நாங்கள் வீடியோ எடுத்தோம். இவ்வளோ தூரம் போய் எடுக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது 50 சப்ஸ்கிரைபர்ஸ், இதுவே நாங்கள் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இன்னும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் முடியும் guys. ஸோ சப்போர்ட் அஸ் ப்ளீஸ். ஓகே, பை.